எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். நார்மலாக அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள இன்னர் மெம்பரேனில் நடக்குது. இன்னர் மெம்பரேனில் கிறிஸ்டே இருக்குது, கிறிஸ்டேயில் மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த வளைஞ்சு இருக்கும்ல அந்த இன்னர் மெம்பரேன், அதில் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மாடி கட்டடம் இருக்குது. அந்த 5வது மாடியிலேருந்து ஒரு பாலை கீழே தூக்கி போட்டோம்னா அது வேகமாக கீழே வந்து விழுந்து உடஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் அது ஒரு ஃப்ளோராக போடுறப்போ கீழே வந்து விழுறப்போ அது உடையாது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 5 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல் வந்து NADH வந்து என்ட்ராகுது. என்ட்ரானோடனே கோஎன்சைம் Qங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியில் வருது. ஓகேங்களா? இது வந்து ஒரு லிபிட் சாலிபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து கோஎன்சைம் Q கிரியேட் ஆகிறப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரானை கேரி பண்ணுது. அதே டைமில் காம்ப்ளெக்ஸ் 1ல் 4 ப்ரோட்டானை வந்து பம்ப் பண்ணி வெளில அனுப்பிவிடுது. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 2ல் என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஆக்சிடோ ரிடக்டேஸ் என்சைம் நடக்குது. இந்த இடத்துல வந்து FADH2 உள்ளார வருது. ஆக்சிடோ ரிடக்டேஸ் மூலமாக இந்த இடத்துல வந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து வெளியில் வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ரோட்டான் எதுவும் வெளியில் வரல. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் பண்ணுதில்ல, அதையும் கோஎன்சைம் Q தான் வந்து கேரி பண்ணுது. இப்போ காம்ப்ளெக்ஸ் 1ல் ஒரு கோஎன்சைம் Q, காம்ப்ளெக்ஸ் 2ல் ஒரு கோஎன்சைம் Q, ரெண்டும் சேர்ந்து மூணாவதாக காம்ப்ளெக்ஸ் 3 கிட்ட போகுது. அங்கேயும் ஒரு ஆக்சிடோ ரிடக்டேஸ் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ வந்து இந்த கோஎன்சைம் Q கிட்ட இருக்க எலக்ட்ரானை வந்து சைட்டோக்ரோம் C கிட்ட வந்து இதை பாஸ் பண்ணி விடுது. அந்த சைட்டோக்ரோம் C பாஸ் ஆகிற டயத்தில் திரும்பியும் ஒரு 4 ப்ரோட்டான் பம்ப் ஆகி வெளியில் போகுது. ஓகேங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் 1ல் ஒரு 4 ப்ரோட்டானு, காம்ப்ளெக்ஸ் 3ல் ஒரு 4 ப்ரோட்டானு, காம்ப்ளெக்ஸ் 2ல் ப்ரோட்டான் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து சைட்டோக்ரோம் C வந்து அதால் டேரெக்டாக 2 எலக்ட்ரானை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4 கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு எலக்ட்ரானை மட்டும் எடுத்துகிட்டு போய் காம்ப்ளெக்ஸ் 4 கொடுக்குது. அங்கே வந்து சைட்டோக்ரோம் C வந்து ஆக்சிடேஷன், இந்த இடத்துல ஆக்சிடேஸ் மட்டும்தான் நடக்குது. ஆக்சிடேஸ் நடக்கிறதுனால அங்கே இருக்க ஒரு எலக்ட்ரானை அங்கே இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 ப்ரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் 1ல் 4, காம்ப்ளெக்ஸ் 3ல் 4, இப்போ காம்ப்ளெக்ஸ் 4ல் வந்து 2, மொத்தம் 10 ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் 4 விட்டுட்டு போகிறப்போ காம்ப்ளெக்ஸ் 5ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ATP சிந்தேசிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு 3 ப்ரோட்டானுக்கும் ஒரு ATP வந்து சிந்தசைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் சைட்டோக்ரோம் C சொல்லியிருந்தோம்ல, இந்த சைட்டோக்ரோம் C வந்து ஒரு ஸ்மால் ப்ரோட்டீன் அது. ஓகேங்களா? கோஎன்சைம் Qங்கிறது ஒரு லிபிட் சாலிபிள். அதனால வந்து இந்த இன்னர் மெம்பரேனில் வந்து ஈஸியாக உள்ளார பூந்து அதாவது மெம்பரேன் உள்ளார பாஸ் ஆகி வர முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாஸ்பர்லேஷன் சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஆக்சிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர் தான் ஆக்சிடேஷன். பாஸ்பர்லேஷன்னா ATP ப்ரொடியூஸ் ஆகிறது தான் பாஸ்பர்லேஷன். இந்த மாதிரி தான் ATP ப்ரொடியூஸ் ஆகுது.